மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டி. ஸோ 10th சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்போ வரப்போகுது? நாளைக்கு வருமா, இல்லை இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் பண்ணால் எண்டில் வருமானு சொல்லி ஏகப்பட்ட பேர் குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபீஷியல் ரிசல்ட் எதுவும் வரல இல்லையா? ஸோ அது எப்போ வரப்போகுது, எப்போ வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் விட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏர்லின்னு போட்டிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குன்னு போடல, ஆகஸ்ட் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வீக்குன்னு போடல, ஆகஸ்ட் ஏர்லின்னு தான் போட்டிருக்காங்க தவிர எப்போ ரிசல்ட்ஸ்னு சொல்லி போடல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட்ஸ் வெளியாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட் வெளியாக போகுது, எந்த டைம் ரிசல்ட் வெளியாக போகுதுன்னு தெரியல. ஸோ 10th 11th பொறுத்த 10th 12th பொறுத்த வரைக்கும் ஸோ ஜூலை 31ஆம் தேதி ஷார்ப்பாக 2 மணிக்கு ரிசல்ட் வெளியாச்சு. ஓகேங்களா? மத்தியானம் 2 பேருக்கும் ஒரே டைம் ரிசல்ட் வெளியாச்சு. இப்போ 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்னிங் வெளியாகுமா இல்லை ஆஃப்டர்நூன் வெளியாகுமான்னு கேட்டால் ஆஃப்டர்நூன் தான் வெளியாகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வெளியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி. ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிறகு உங்களுக்கு மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. மார்னிங் வெளியானா மார்னிங் 9:30 மணிக்கு அப்லோட் ஆகும் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகும் உங்களுக்கு வெப்சைட்டில். இதே மத்தியானம் வெளியாக மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மணிக்கு வெளியாகும். ஓகேங்களா? இதுதான் மாதிரி டைமிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டைமில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியானால் வெளியாக வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? இந்த டேட் தவிர வேறு டைமிங் ரிசல்ட் வெளியாகாது. டேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரி டைம்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. பட் மேக்ஸிமம் நாளைக்கு ரிசல்ட் வெளியாகுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டுக்குலாம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்துச்சுன்னா வெளியாகும். இல்லை நாளைக்கு மார்னிங் கூட பார்த்திங்கன்னா நம்ம கூகுளில் போனால் அப்பப்போ அப்டேட் ஆகுது இல்லையா? திடீர்னு ரிசல்ட் வெளியிடுறாங்க, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் திடீர்னு ரிசல்ட் வெளியிடுறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு குழப்படியாக இருந்துகிட்டு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த டேட்டில் தான் ரிசல்ட் வெளியாகும் சொல்லி ஆஃபீஸாக சொல்லிடுவாங்க. இந்த டைம் ப்ரெஸ் மீட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி சத்தியமாக எனக்கும் தெரில. மாணவர்கள் நீங்களும் பார்த்தா கொஞ்சம் பாவம். எந்த ஒரு ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நாமளே கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, எனிவேஸ் நாளைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி டெஃபினட்டாக ஒரு 80% உங்களுக்கு ரிசல்ட் நாளைக்கு வெளியாகும். அப்படி ரிசல்ட் வெளியாக அப்படின்னா ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 5 இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆகஸ்ட் வெளிக்கிழமை கூட ரிசல்ட் வெளியான ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கக்கிழமைனா ஆகஸ்ட் 8ஆம் தேதி உங்களுக்கு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் கூட ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். எதுவுமே நமக்கு ஆஃபீஸில் தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சண்டேவா இன்னைக்கு நைட்டு ரிசல்ட் அப்டேட் 8 மணிக்கு சரி, 9 மணிக்கு சரி, 10 மணிக்கு சரி, எப்போ வந்தாலும் சரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்தோடனே உடனே அப்டேட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்க நீங்கள் ரெடியாக தான் இருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் அப்டேட்ஸ் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட்ப்பா, அவ்வளோதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. அண்ட் வேறு என்னப்பா, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட், வீடியோ என் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் டேட்டா பற்றும் உங்கள் எக்ஸாம் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ #கௌதம் மீடியான்னு போட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட் வரட்டும். கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக பாஸ் ஆயிடலாம். இதுலேயும் வேறு ரீவல்யூஷன்லாம் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகேப்பா செல்ல குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.